களப்பிரர்கள் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவங்க. ம் அவங்க காலத்தில் தான் சங்க இலக்கியங்கள், ம் சமண பௌத்த மதங்கள் இங்கே இருந்தது. ம் அப்போ சனாதன மதம் இங்கே வரவே இல்லை, இங்கே இல்லை. ம். ஆரிய வந்தேர்கள் இங்கே இல்லை. அவங்க காலத்தில் தான் தமிழ் தொல்காப்பியர் எல்லாமே களப்பிரர் காலத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வரலாற்றை அப்படியே மூடி மறைச்சு ஒழிச்சு கட்டிக்கிட்டாங்க. களப்பிரர்களுடைய காலம் வந்து இருண்ட காலம்லாம் சொன்னாங்க. இவனுங்களுக்கு இருண்ட காலம். இவனுங்களுக்கு யாரெல்லாம் வாழ்வு கொடுத்தாங்களோ அதெல்லாம் பொன்யுகம். குப்தர்கள் காலத்தில் தான் இவனுக்கு 7ஆம் நூற்றாண்டு. குப்தர்கள் காலத்தில் தான் இவனுக்கு ஆரிய வந்தியர்கள் வடக்கிலேருந்து தெற்குக்கே வர்றானுங்க. 7ஆம் நூற்றாண்டு. இந்த 7ஆம் நூற்றாண்டில் தான் இவனுக்கு இந்த செட்டு உள்ளே நுழைஞ்சி நான் மகேந்திர பல்லவனை மாற்றுறாங்க. சமணன்லேருந்து சைவனாக மாற்றுறாங்க. அதே மாதிரி சௌந்தர பாண்டியனை சமணன்லேருந்து சைவனாக மாற்றுறாங்க. அப்பர், திருஞான சம்பந்தர் இவங்க 2 பேர் தான் சனாதன மதம் உள்ளே வந்ததுக்கு காரணம். அதுலேயும் அப்பரும் திருஞான சம்பந்தரும் அவங்க கடவுளை கொண்டு வர முடியல. அப்பர் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அப்பர் வந்து தர்மசேனருங்கிற சமணர். அவர் சைவராக மாறுறார். அவர் சைவராக மாறி மகேந்திர பல்லவனை சைவனாக மாற்றிக்கிட்டார். அதே நேரத்தில் திருஞான சம்பந்தர் அங்கே அந்த ஊரில் அவன் வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தை 3% அவன் வந்து சௌந்தர பாண்டியனை அவனுடைய மனைவி மங்கையர்கரசியை கையில் போட்டுக்கிட்டு சௌந்தர பாண்டியனை இதாக மாற்றினான். சமணத்திலேருந்து சைவனாக மாற்றுறான். அவனுக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை அவன் குணப்படுத்துகிறான் திருஞான சம்பந்தன். அது குணப்படுத்தின உடனே அதை என்ன வேணும்னு கேட்டபோது நீ மதம் மாறணும்னு சொல்லி அப்படி தான் மதம் மாற்றுறான். மாற்றும் போது தான் இவங்கெல்லாம் சனாதன மதம் இங்கே உள்ளே வருது.